மோட்டோவோட H50 சீரிஸ்ல மொத்தம் வந்து 3 வேரியன்ட் லான்ச் பண்ண போறாங்கன்ட்டு ஆல்ரெடி போன டேல சொல்லியிருப்போம். இந்த 3 சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து மோட்டோவோட H50 ப்ரோவும், அதுக்கப்புறம் வந்து மோட்டோவோட H50 ஃபியூஷனும், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மோட்டோவோட H50 அல்ட்ரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மெயினான விஷயம் என்னன்னா மோட்டோவோட H50 அல்ட்ரால வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து பேக் பேனல்ல வந்து உடனால மேட் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. 100% உடனால மேட் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இந்த உடன் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பார்க்க ரொம்ப கிளாசிக்கா இருக்கு, ரொம்ப யூனிக்காவும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இந்த உடன் ஃபினிஷ் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பேக் பேனல் போட்டிங்கனாக்கா அந்த உடன் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வந்து காணாமல் போயிடும். பட் ஜஸ்ட் வந்து உடன் ஃபினிஷ் சொல்லிக்கலாம். பட் வந்து பேக் பேனல் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அந்த உடன் ஃபினிஷ் ஆகட்டும், இந்த உடனில் மேட் பண்ணுறதாகட்டும் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்க்குறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது, நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். இதில் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேஸ் ரேட் வந்து 128 கிடையாது, 256 கிடையாது, டேரெக்டாக வந்து 512 தான். பேஸ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 12GB 512GB வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 60,000 வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 60,000 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இயர்லி ஆக்சஸ் இப்போ நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 rupees மைனஸ் ஆகும். ஐசிசி கார்டோ இல்லை வந்து எஸ்டிவிஸ் கார்டு இருந்தால் எக்ஸ்ட்ரா வந்து 5,000 rupees வந்து டிஸ்கவுண்ட் ஆகி பேஸ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3,000 வந்து அவைலபிளாக இருக்கும். பேசிக்காகவே வந்து எல்லார் மைண்ட் செட்லையும் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதான்ட்டு தான். ஏன்னா வந்து இந்த 50,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து 4,000 rupees போட்டால் உங்களுக்கு வந்து IQ 12 வந்துடும். இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 10,000 rupees போட்டாக்க உங்களுக்கு 1+2 வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ஃபிளாக்ஷிப் ஃபோனே வருது. நாங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அது என்னன்ட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காம கீழே கிளிக் பட்டன் அதோட ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம போகிற வந்துருக்குள்ள சேரும். இந்த ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 6.7 inch 1.5K 10-bit கர்வ்டு POLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வந்து மோட்டோ பொறுத்த வரைக்கும் இந்த POLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. POLED பேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சூப்பர் HD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சூப்பர் HD டிஸ்பிளேனா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே தான் வந்து இப்போ வந்து சூப்பர் HD டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மோட்டோ H50 அல்ட்ரால. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 144 ரெசல்யூஷன் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 2500 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிக் பிரைட்னஸ் இந்த ஃபோன் வந்து எதிர்பார்க்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா கார்னிங் கூட விக்டஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 446 ppi கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல் டென்சிட்டி பட்லாமா இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்ச் டைப் தான் இந்த ஃபோன் டிஸ்பிளே கூட. அது கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து HR10+ சப்போர்ட் ஆகும். அது கூட பார்த்தீங்கன்னா LTPS டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து பவர் கன்சம்ப்ஷன் கோசம் இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்பாயின்மெண்ட் தான் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். கார்னிங் கூட விக்டஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. விக்டஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாக்கா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வர ஃபோனில் பொறுத்த வரைக்கும் above 40,000 ஆகட்டும், below 40,000 விக்டஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. 60,000 கூட மென்ஷன் பண்ணுறப்போ இவங்க வந்து வெறும் விக்டஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்குறது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் வந்து மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் ஸ்னாப்டிராகன் 8 ஜெனரேஷன் 3 கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எங்க ஸ்னாப்டிராகன் 8 ஜெனரேஷன் 3 கொடுத்துருக்காங்க, ஸ்னாப்டிராகன் 8 ஜெனரேஷன் 3 கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு வந்து ப்ரைஸை கோட் பண்ணி கூட இவங்க வந்து ஸ்னாப்டிராகன் 8 ஜெனரேஷன் 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து அண்டர் 40,000 கொடுக்குற ப்ராசஸர். அபோவ் 50,000 வந்து இந்த ப்ராசஸர் வந்து கொஞ்சம் ஈக்குவல் ஆகாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸர்னால நீங்கள் வந்து கேமிங் ப்ளே பண்ணிக்கலாம், மல்டிடாஸ்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவுக்கு பெட்டராகவே எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து TSXோட ஒரு 4 nm ப்ராசஸர். இது கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3 GHz கொடுத்துருக்காங்க. Android chip தான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து Android 14 வந்து லான்ச் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து 3 years வரைக்கும் நீங்க வாய்ஸ் அப்டேட் பண்ணிக்க முடியும். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து 4 years செக்யூரிட்டி அப்டேட்டும் பண்ணிக்க முடியும் இந்த ஃபோன்ல பொறுத்த வரைக்கும். DDR5X RAM வச்சிரும், UFS 4.0 வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு லேட்டஸ்ட் விஷனால RAM அண்ட் ப்ரோமோஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோன்ல பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோன்ல வந்து இவங்க மெயினா வந்து மோட்டோல பத்திக்கும் மெயினா கான்சன்ட்ரேட் பண்ணது கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பேக்ல வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஃபோன் பார்த்தீங்கன்னா 1.6 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய அபர்ச்சர் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். இந்த பெரிய அபர்ச்சர்னால உங்களுக்கு வந்து லைட் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வந்து பெட்டரான ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து கொடுக்கும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். இது கூட வந்து மோட்டோ AI வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டோ AI பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளியரான ஃபோட்டோகிராஃபி எடுத்து கொடுக்கும் நம்ம கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3x வரைக்கும் ஆஃப்டர் ஜூமிங் பண்ணிக்கணும் வித் OS-ஓட. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா OS கொடுத்தனால நீங்கள் வந்து ஸ்டேபிளான ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபோக்கல் பாத்தீங்கன்னா 2.4 அபர்ச்சர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க வித் வந்து ஆட்டோ ஃபோக்கஸோட. நீங்க வந்து எந்த விதமான லாஸ் இல்லாம நீங்க போட்டோகிராஃபி நீங்க கண்டிப்பா எடுக்க முடியும் அல்ட்ரா வைட் ஆங்கிள்ல கூட. ஒரு பெஸ்டான போட்டோகிராஃபி கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம், 30 ஃப்ரேம்ல ஆகட்டும் இல்ல 60 ஃப்ரேம்ல ஆகட்டும். பெஸ்டான போட்டோகிராஃபி ஆகட்டும் வீடியோகிராஃபி கூட நீங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மோட்டோட H50 அல்ட்ரால. கேமராக்கான வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி கூட. கேமரா பாத்தீங்கன்னா இதோட மெயினான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க.
50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா 1.9 அப்சர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய அப்சரை கூட செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராலையும் கூட நீங்கள் ஒரு 4K ரெக்கார்டிங் எடுக்கலாம் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல வித் வந்து ஆட்டோ ஃபோக்கஸும் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமராவில். கன்னட கிரியேட்டருக்கு அப்புறம் ஓல்கிங் வீடியோ எடுக்கிறவங்களாம் இந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கூட. பேட்டரி கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் கூட இதை ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 125 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜரும் 10 வாட்க்கான ரிவர்ஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கூட இந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ப்ளூடூத்தோட 5.4 வெர்ஷன் ஆகட்டும், வைஃபையோட 7 வெர்ஷன் ஆகட்டும், IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மோட்டோல பொறுத்த வரைக்கும் IP68 ரேட்டிங்ன்றது ஒரு பட்ஜெட் ஃபோன்ல ஆகட்டும், இல்ல வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன்ல ஆகட்டும், ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன்ல ஆகட்டும் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் IP68 ரேட்டிங்ன்றது. நீங்க 1.5 மினிட் டெப்த்ல 30 மினிட்ஸ் வரைக்கும் வாட்டர்ல வந்து நீங்க ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்து யூஸ் பண்ணுங்க. தண்ணி கண்டி உள்ள போயிடுச்சுன்னா வாரண்டி வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. அதுவும் சொல்லிருக்காங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த ஃபோன் வாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ மெயினா பாத்தீங்கன்னா இதோட ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் வந்து டூயல் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க வித் டோல்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராகவும் அப்புறம் லவுடாகவும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி. நீங்கள் மூவி பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஒரு சாங் கேட்குறீங்கன்னா வந்து ஒரு ஹை குவாலிட்டியில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சவுண்ட் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த மோட்டோட H50 அல்ட்ராவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் எல்லாம் 5G எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து எதிர்பார்க்க முடியும். 3 மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. மோட்டோட ஸ்மார்ட் ஷேர்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். USB Type-C 3.1 ஜெட் கொடுத்துருக்காங்க. ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனான USB தான் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். வேறு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து நாலு சொல்லணும்ல. டிஸ்பிளேல பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இவங்க ப்ரொடக்ஷனை வந்து கையெழுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஜஸ்ட் வந்து காரணம் கூட ஃபிக்டஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிக்டஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இது ஒரு மெயினான டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி. இப்போ வர ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி பேக்கப் தான் அதிகமாக பார்க்குறாங்க. இது வரப்போகிற OnePlus நாட் CE4 லைட்லேயே வந்து 5500 mAh பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து வெறும் 4500 mAh பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. இது ஒரு மெயினான விஷயமா இருக்கும். வந்து இந்த வாட்டி வந்து ஒரு 5000 mAh பேட்டரி பேக் கொடுத்துருந்தாலும் கூட இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். 4500 mAh பேட்டரி பவர் வந்து கொஞ்சம் கம்மி தான். பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. தெரிஞ்சு வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜே இல்லை. ஏன்னா வந்து 512 GB வரைக்கும் இவங்க வந்து பேஸ் பண்ணி கொடுக்குறதுனால அவங்களுக்கு வந்து மேட்சாக வந்து மெமரி பிரச்சனை வராது. இருந்தாலும் கூட ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ன்றது இருக்குல்ல, மெமரி கார்டு ஸ்லாட்ன்றது அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு மேட்சான டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் இந்த ஃபோனில் வந்து எதிர்பார்க்க முடியாது. அவன் மோட்டோவில் எதிர்பார்க்க முடியாது தான். இந்த வாட்டியும் சொல்கிறேன் 3.5mm ஆடியோ ஜாக் எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோதாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெயினான டிஸ்அட்வான்டேஜஸ். மெயினாக பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பேட்டரி, அதுக்கப்புறம் வந்து டோல்பி வெர்ஷன், விக்டஸ் 2 ப்ளஸ் இதுதான் வந்து மெயினான டிஸ்அட்வான்டேஜ். இது வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபோனாக இருக்கும். மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் இது வந்து 4500 mAh பேட்டரி பவர்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் வந்து இவங்க வந்து அதுக்கு ஈக்குவலாக அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துறாங்களா, அதுக்கு நம்ம ஈக்குவலாக வந்து குயிக்காக வந்து சார்ஜர் ஏற்றுக்க முடியும். அதுக்குன்னு நம்ம அடிக்கடி சார்ஜர் தூக்கி சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேணாமா நினைக்கிறப்போ மோட்டோட H50 அல்ட்ரா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதேமாதிரி கேமரா பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். டிஸ்பிளே குவாலிட்டியும் ஈக்குவலாக பெட்டராக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்லாம் கூட ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங் ஆகட்டும் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் மோட்டோவில் பொறுத்த வரைக்கும். எத்தனை இந்த ஃபோன் வாங்கலாமா வாங்கக்கூடாது நினைக்கிறப்போ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது கொஞ்சம் மேல். ஆனால் வந்து இந்த ஃபோன் வந்து கேமராக்காக வாங்குறேன், நான் வந்து லைட்டாக யூஸ் பண்ணேன், கேம்லாம் வந்து ஓரளவுக்கு தான் ஆடுவேன் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து நீங்கள் இந்த ஃபோன் வந்து வாங்காமல் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறது எனக்கு ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்ச நாள் போனோன்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு 45,000க்கும் 43,000 வந்து சேல் ஆகும் கண்டிப்பாக. அப்போ நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். மறக்காம கீழே கிளிக் பட்டன் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்மளோட சேரும். பை பை.